நாளைக்கு மே 4 மண்டே. ஒரு மண்டேவை யாரும் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எதிர்பார்த்துட்ருக்க மாட்டோம். இப்போது எந்த ஒரு கருத்தையும் ஒரு பொதுவெளியில் வச்சா அதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஒரு சில பேர் பண்ணலான்னு சொல்லுவாங்க, இன்னொரு சில பேர் நோ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சில பேர் இது என்னன்னே புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் யார் நான் ரூல் பண்ண போகிறனாலும் ஆல்ரெடி ரூல் பண்ண பார்ட்டியாக இருந்தால் இன்னும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரூல் பண்ணணும். நியூவாக யார்கிட்டையாவது கவர்மெண்ட் போச்சுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டை நடத்தணும். அவ்வளோதான். இப்போது கம்மிங் டு த மெயின் பாயிண்ட், எலெக்ஷன் டே ரொம்ப முக்கியம். எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறாங்க, நம்ம எந்த கவர்மெண்ட் கீழே இருக்கோங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்மளோட செல்ஃப் லைஃப் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ இருக்கிறத விட நம்ம வாழ்வாதாரத்தை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது முக்கியம். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு டவுன்ஃபாலில் இருந்தாலும் நம்ம 200% கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ்க்கு வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தான் கண்ட்ரோலில் இல்லை. ஒன்று நம்ம ஹெல்த், இன்னொன்று நம்ம கூட இருக்கிறவங்க யாரோடையாவது இழப்பு. மித்தபடி எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது எஃபர்ட் போட்டு நம்ம எந்த விஷயம்னாலும் சார்ட் அவுட் பண்ணலாம். எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நிறைய படிங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், லைஃப்பை அப்கிரேட் பண்ணுங்கள்.